என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? இது புளிச்சக்கீரை, சிகப்பு புளிச்சக்கீரை. இதை கெண்டி புளிச்சன்னு சொல்லுவோம். இதோடைய பாட்னி நேம் ஹைபிஸ்கஸ் சாஃப்டாரிடா. இதே பச்சை தண்டுடைய கீரை பெயர் ஹைபிஸ்கஸ் கனாபினஸ். இதில் எவ்வளவு விட்டமின்ஸ், புரதம் எவ்வளவு நிறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், கொழுப்பு 9.2 கிராம் இருக்குது, 3.3 கிராம் புரதம் இருக்குது, கரோட்டின், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், இரும்பு, ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி நிறைஞ்ச கீரை புளிச்சக்கீரை. இது சிகப்பு புளிச்சக்கீரை. பச்சை தண்டுடைய புளிச்சக்கீரையை விட சிகப்பு தண்டுடைய புளிச்சக்கீரையில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். இது முடி உதிர்வு, மூச்சு திணறல், யூரினரி இன்ஃபெக்ஷன், செரிமான பிரச்சனை, இரத்த சோகை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த அருமருந்தாக இருக்குது. இது பச்சை நிற தண்டுடைய புளிச்சக்கீரையை விட சிகப்பு நிறைய தண்டுடைய புளிச்சக்கீரை புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இப்போ பச்சை நிற தண்டுடைய கீரைக்கு 2 டம்ளர் ஊற்றுறீங்கன்னா அந்த சிகப்பு புளிச்சக்கீரைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா புளிப்பு நிறைய இருக்கும், அதனால் காரமும் கொஞ்சம் சேர்த்து போடுற மாதிரி தான் இருக்கும். இது வேக வைக்கும்போது பச்சை மிளகாயும் போட்டு வேக வைக்கணும். தாளிக்கும் பொழுது வரமிளகாயும் போட்டு தாளிக்கணும். காரம் போதுமான அளவு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. நாம் இன்றைக்கி கீரை கடைசல் செய்யலை, புளிச்சக்கீரை சட்னி தான் செய்கிறோம். இது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிடணும். ஒரு ஃபில்டரில் வேக வச்ச கீரையை நல்லா வடிச்சிடுவோம். அப்போ தண்ணி சுத்தமாக வடிஞ்சிரும். ஆனால் புளிப்பு நிறைய இருக்கும். சிகப்பு தண்டுடைய புளிச்சக்கீரையில் தான் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பச்சை நிறக்கீரையில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால தான் பச்சை மிளகாயும் போட்டு வேக வைக்கிறோம். கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச சட்டியிலேயே மத்து போட்டு உப்பு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கடையும் பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு மெசிஞ்சிரும். இதை நல்லா கடைஞ்சிடலாம். இது நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், 5 வரமிளகாய். இது உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். புளிச்சக்கீரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது ரொம்ப சிறப்பு. உளுந்தம்பருப்பு, கடுகு, வரமிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டு கண்ணாடி நிறம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்போம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கடைஞ்சி வச்ச புளிச்சக்கீரையை அதில் போட்டுருவோம். போட்டு அதில் கொஞ்சம் இருக்கிற ஈரப்பசையையும் லைட்டாக போக்கிடுவோம். நல்லா சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்க ஈரத்தன்மை குறைஞ்சிரும். இதுவே புளிச்சக்கீரை கடைஞ்சி சாப்பிட்றோன்னா லைட்டாக ஈரம் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஊறுகாய் பேட்டர்னில் தான் நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம். அதனால் அந்த ஈரம் எல்லாத்தையும் போக்கிடுவோம். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் கீரை. இப்போ அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ திருப்பி ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் வதங்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிரும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, முத்து முத்தாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரைச்ச பொடியையும் இதில் போட்டுடலாம். இது லைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அந்த கடைஞ்ச கீரையையும் நம்ம இப்போ போடுவோம். சின்ன வெங்காயம் லாஸ்ட்டாக ஏன் போடுறோன்னா அது நமக்கு வாயில் தட்டுப்படும்.
சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் சுவை அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடைஞ்ச கீரையை வதக்கிட்டோம் இல்லைங்களா, வெங்காயம் போட்டு அதையும் போட்டு இந்த சின்ன வெங்காயத்தில் நல்லா கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஈரத்தன்மையும் இப்போ போயிடும் நமக்கு. அப்போ தான் புளிச்சக்கீரை கோங்கூராக் சட்னின்றது நமக்கு இன்னும் நாள் பட வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம், கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது பெட்டரு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ மெடிசினல் வேல்யூ நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக யூரின் எரிச்சலோடு போகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. யூரினல் அவுட்புட்டு அதிகமாக இருக்கும். அப்போ உடலில் இருக்க உப்பு நச்சு பொருள் நல்லா வெளியில் போயிடும். இதை நேச்சுரல் மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ரின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு மாதவிடாயின் போது வரக்கூடிய வலி பிரச்சனையும் சரி செய்யுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.